தயிரோட சில பொருட்களை சேர்த்து சாப்பிடும் போது அதனால நம்ம உடல்ல ஏற்படுற மாற்றங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க. ஆனா அந்த மாதிரி சாப்பிடுறப்போ நம்ம உடலுக்கு விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க. பால், எலுமிச்சம்பழம் இந்த ரெண்டு பொருட்களுமே எதிர் எதிர் பதார்த்தங்கள். அதனால பாலோட நம்ம புளிப்பு சம்பந்தமான எந்த பொருட்களையுமே கலந்து சாப்பிடக்கூடாது. அது நம்ம உடலுக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியது. இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தோம்னா பாலோட சால்ட் பிஸ்கட் சேர்த்து சாப்பிடுவாங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா பாலோட இனிப்பு பொருட்களை தவிர வேற எந்த பொருட்களையுமே கலந்து சாப்பிடக்கூடாது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா உப்புல ஆஸ்ட்ரஜன் குணம் இருக்குது. அதே மாதிரி பால்லையும் நியூட்ரிஷன் அதிகமா இருக்குது. அந்த மாதிரி எப்பயுமே பண்ணக்கூடாது. எதுக்குன்னா இதனால ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா பாலோட சேர்த்து மாமிச ஆகாரங்களையும் கலந்து சாப்பிடவே கூடாது. முட்டையில நம்ம ஆம்லேட் போடுவோம் இல்லையா, அதுல கூட கொஞ்சம் பாலை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆம்லேட் போடுறாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்பயுமே டைரி ப்ராடக்ட்ஸோட நீங்க முள்ளங்கிய கலந்து சாப்பிடவே கூடாது. இந்த ரெண்டு பொருட்களையுமே சேர்த்து சாப்பிடுறப்போ நமக்கு அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனை பிளஸ் கேஸ், அசிடிட்டி பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமா இருக்குது.